ஹாய், எல்லாம் எப்படி இருக்கீங்க? என் வீடியோ எல்லோரும் நிறைய பேர் பார்க்குறீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது மட்டும் இல்லை, எப்படி சொல்கிறது, ஒரு 7,000 8,000 9,000த்துக்கு மேலே பார்க்குறீங்க. 2 லைக் ஐடியிலையும் எனக்கு நிறைய பேர் இருக்கீங்க. ஆனால் இன்னும் ஒரு சின்ன மன வருத்தம்னா, வீடியோ பார்க்குறீங்க ஓகே, ஒரு சின்ன லைக் பண்ணிவிட்டு பார்த்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஒரே ஒரு லைக் தான், நான் அதை தான் கேட்குறேன், வேறு எதுவும் இல்லை. ஏன்னா இப்போ நீங்கள் பார்க்க சொல்ல ஒரு லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா பரவாயில்ல, நம்ம வீடியோ நல்லா இருக்குன்ட்டு லைக் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு சின்ன ஒரு மன சந்தோஷம் தான், வேறு ஒன்றும் இல்லை. ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்குறேன், சார் கெஞ்சி கேட்குறேன், ஒரே ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்கள், ஓகேங்களா? வேறு எதுவும் உங்கள்கிட்ட கேட்கல. என்னமோ சொல்ல வந்தேன், குடியை பற்றி சொல்ல வந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கொஞ்சம் கொஞ்சமாக இருக்க அதிகமாக ஆகுதுப்பா, தாங்க முடியலப்பா. ஸ்கூல் பசங்களாம் கூட ரொம்ப கெட்டு போயிட்டாங்கப்பா. +2 +1 10th படிக்கிற பசங்க கூட ரொம்ப மோசமாகிட்டாங்க. இந்த ஏதோ ஒன்று இந்த இப்படி நீக்கி உள்ளே வைக்கிறது ரொம்ப கொடூரமாக இருக்குது அந்த பசங்க பார்த்தாலே. இப்போ பார்த்தீங்கன்னா எது முன்னே வருதோ இல்லையோ, குடி தான் முன்னே வருது. ஒரு காது குத்தட்டும், ஒரு கல்யாணம் பண்ணட்டும், ஒரு குழந்த பிறக்கட்டும், ஒரு குழந்த கன்சீவாக இருக்காங்க, ஒரு நல்லது கெட்டது, ஒரு மஞ்சள் தண்ணி அது இதுன்னு ஸ்கூல் விட்டு எல்லாத்துக்கும் முதல்ல வர்றது எதுனா குடி தான். ஒரு பார்ட்டி குடி, இதுதான் ஃபஸ்ட்டு வருது. அதெல்லாம் கூட ஏதோ ஃபங்க்ஷனுக்கு இது பண்ணுறாங்க அப்படின்னு கொஞ்சம் சகிச்சிக்கலாம், ஓகே தான். ஆனால் ரொம்ப இருக்க அதிகமாகிடுச்சு. ஒரு சில இடத்துங்களில் போய் பாருங்களேன், பொண்டாட்டி தாலியை கூட அடித்து பிடிங்கி போயிடுறாங்க. அப்படி ஒரு நிலைமையில் இருக்குது. ஒருத்தர் வெறும் கயிறு போட்டுட்ருக்காங்க கழுத்தில், அந்த நிலைமையில் இருக்குது. வீட்டில் பொண்டாட்டி பிள்ளைங்க சாப்பிட்றாங்களோ இல்லையோ, இவங்களுக்கு 3 வேளையும் அந்த குடி இருக்கணுன்றாங்க. அந்த குழந்தை என்னாச்சு ஏதாச்சு அப்படியே திடீர்னு சில பேர் விபத்தில் போயிடுறாங்க. ஆனால் அவங்க குடிச்சிட்டு போயிடுறாங்க. ஆனால் அவங்கள நம்பி வந்தவங்க வர்ற கஷ்டம் இருக்கு, நான் என்ன சொல்கிறதுனே தெரிலப்பா. நான் நிறைய பேர் அது மாதிரி பார்க்குறேன், எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. தயவு செஞ்சு சொல்கிறேன், இந்த குடியை தயவு செஞ்சு விட்டுருங்க. உங்களை நம்பி வந்தவங்களை பாருங்கள், உங்களுக்கு குழந்தைங்களை பாருங்கள். நீங்கள் போயிடுவீங்க குடிச்சு, குடல் வந்து எடுத்து போயிடுவீங்க. ஆனால் அந்த குழந்தைங்க நல்லா வாழ வேண்டிய வயசில் நல்லா படித்து ஏதோ ஒரு லெவலுக்கு வர வேண்டிய குழந்தைங்க, அதுங்க படிப்பும் கெட்டு, அதுங்க நிம்மதியும் கெட்டு, ஒரு வேளை சாப்பாட்டுக்கோ கஷ்டப்பட்டு, அதுங்க அதை இருந்து பார்த்தா தான் அந்த கஷ்டம் தெரியும். தயவாக செஞ்சு சொல்கிறேன், கொடுக்குறவங்க உங்களால் மொத்தமாக விட முடியலனாலும் கொஞ்சம் கொஞ்சமாக விடுங்க ப்ளீஸ். நீங்கள் என்ன சொல்கிறது, எங்கள் காசு நாங்கள் குடிக்கிறோம் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். உங்கள் காசை நீங்கள் குடிக்கிறீங்க தான், நான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் உங்களுடைய ஒய்ஃபை பாருங்கள், உங்களுடைய குழந்தைங்களை பாருங்கள், உங்களுக்கு அப்புறம் அவங்க எப்படி இருப்பாங்கன்னு தனியாக உட்காந்து யோசிச்சு பாருங்கள். சத்தியமாக உங்களுக்கு பிடிக்கணுன்ற எண்ணமே வராதுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க. பாய். இதை பார்க்குறவங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், ஓகேவா? லைக் பண்ணுங்கள்.